பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கு சாய்ஸே கிடையாது. நான் இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், சம்பாதிச்சே ஆகணும், என் குடும்பத்தை பார்த்தே ஆகணும்னு யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்க? எஸ், சூப்பர்ல. நம்ம வந்து சில சமயங்களில் கட்டாயத்தின் பேரில் ஒரு முடிவு எடுத்தாலுமே நம்ம லைஃப்பில் அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நமக்கு இருக்கும்ல. ஏன்னா பெண்களுக்கு வந்து இப்போ இல்லை, என் பாட்டி காலத்துலேருந்தே வந்து இந்த டெய்லரிங்கெல்லாம் எப்படி சொல்கிறது, ஏதாவது பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு நமக்கு வர்றது படிப்பு, அது இது வயசெல்லாம் தாண்டி நமக்கு ஏதோ ரொம்ப பிடிச்ச தெரிஞ்ச நமக்கு ஈஸியாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு தான் இந்த டெய்லரிங். மேபி அதுவும் ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன் நீங்கள்லாம் சூஸ் பண்ணதுக்கு, இல்லையா? நீங்கள் வந்ததுக்கான காரணம் வேறு வேறையாக இருக்கலாம், பட் நீங்கள் அடைய போகிற விஷயம் ஒன்று தான். ஸோ உங்களுக்குன்னு ஒரு நேம், இவங்க ஒரு டிசைனர், அது ஆரி டிசைனர் ஆகட்டும், நீங்கள் வந்து டெய்லர் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டிசைனர். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுனா, நான் காலையில் கூட ஒரு வீடியோவில் பேசினேன், இவங்க ஒய்ஃபு, இவங்க பொண்ணு,